யூனிக் ஆட் நான் சொல்லல. ஜென்ரிக் ஆட் சொல்றேன் நானு. ஜென்ரிக் ஆட் தான் மோஸ்ட்லி எல்லாருமே போடுறாங்க சோஷியல் மீடியால. யாரும் பெரிய பெரிய பிராண்ட் மாரி லைக் கேசியோ பிராண்ட் தான் வந்து யூனிக் ஆட்ஸ் எடுக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாம இப்போ ஒரு ஜென்ரிக் வாட்ச் கடை வச்சிருக்கா ஜென்ரிக் போட்டோஸ் தானே எடுக்கிற. ஏன் இருக்கிறதுல லோ குவாலிட்டி வச்சிருக்க? இப்போ நான் எல்லா வெரைட்டி எடுத்து கொடுத்தேன்னா யூ வில் ஆல்சோ பி ஃபீல் கிரியேட்டிவ். ஓ இந்த ஆங்கிள் இப்படி வைக்கலாமா பேக்ரவுண்ட் அப்படின்றது ஃபீல் கிரியேட். ஸோ நான் அதை பண்ணலாம்னு இருக்கேன். ஸ்டாக் போட்டு செட் தர போறேன். லைக் இட் இஸ் ஆல்சோ லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நான் ரொம்ப எடுக்கிறேன். ஏன் சொல்றேன்னா ஐ அம் நாட் கோயிங் டு டு த ஹெவி லிஃப்டிங். நான் ஃபோட்டோ எடிட் பண்ணி தர போகிறேன், கலர் கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி டு டூ. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பீப்புள் ஆவரேஜ் பீப்புள் திங்க் எடிட்டர்ஸ் எஸ்பெஷலி கலர் கரெக்டர்ஸ்னா does one photo at a time. There is an option in like especially in Lightroom or camera raw filters Photoshop you can apply the filter to all the images at the same time. One button click தான். அது அப்படியே மொத்தமாவே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். People don't know about it. Like இது எங்கேருந்து எனக்கு தெரியும்னா நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துலலாம் வீடியோ இருக்குல்ல, ஃபோட்டோ சுற்றி வருமே, பீப்புளுக்கு தெரியாது தேர் இஸ் அ சாஃப்ட்வேர். அந்த மாதிரி they just upload that photos. அது it will make the video. Average people doesn't know that. They think ஒண்ணா எடிட் பண்ணி அங்க வச்சிருக்காங்கன்னு நினைச்சிருப்பாங்க. There is a template. அந்த டெம்ப்ளேட்டுமே பேக்கேஜ் அந்த சாஃப்ட்வேரோட வர டெம்ப்ளேட் தான். They can tweak it. Like edit பண்ணும்போது they can tweak the video. But they are not masking the photos to that image manually. It's all like template. They just need to upload the photos. Automatically the video marappo. But they will ask 20,000 for it. Adobe kuda it doesn't take 20,000. You can make those template in After Effects. It's not that easy, but if you if you know After Effects, it's very easy to do. On the template you can easily save it. You can easily swap the images in and out. So people doesn't know how it works, but people if the இப்ப நான் pretend பண்ணா கூட it will work on the client. It is a heavy work ன்னு சொல்லி எங்க போனாலும் சுத்தி people கேவலமா இருக்காங்க, ஆர்டிஸ்ட் ஏமாத்துறாங்க, ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் ஏமாத்துறாங்கன்ற மாதிரி. So that is the major update I have. I do have few orders next year. இப்பயே வந்து என்கிட்ட சொல்றேன். But meanwhile I'm going to make multiple for fake Tanjore painting இல்ல அதுக்கு ஆக்சுவலி புது நேம் வைக்கணும். Tanjore painting வைக்காம லைக் ஏதோ ஒரு ட்ரீம் ஸ்டோரி டெல்லிங் ஏதோ ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நேம் வைக்கணும் இருக்கு. ஸோ அதுதான் இப்போ வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொன்று எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருக்கோம். நேற்றுக்கு வந்து அந்த குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து குட்டி டெக்கரேஷன் பண்ணி நான் மாட்டி விட்டேன். இப்போ உங்கள் சைடு என்னோட சைடுல நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் IE3. ஸோ IE3க்கு அப்புறம்
I think January semester exam வரும். So Decemberல pre-June. ஜான்வரியில ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜூன். அது முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சிச்சுன்னா செகண்ட் செமஸ்டர்ல உங்க சொல்றாங்க டிஜிட்டல் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கணும், அப்புறம் கலர் வச்சுக்கணும், நிறைய வேலை பண்ணணும். ஸோ அப்போ இன்னும் கிரியேட்டிவ் எக்ஸ்பிளரேஷன் பண்றதுக்கு பேண்ட்வித் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நான் வந்து அந்த பீட்ஸ் தான் இருக்கும்ல, பிரேஸ்லெட் பீட்ஸ் தான், அதெல்லாம் தான் அந்த ஆர்னமெண்ட்ஸ் குட்டி குட்டியா. நானும் படம் பார்த்தேன். நீங்க பாத்துட்டீங்களா விக்கெட்? மை காட், கேக்யா இருந்தது, செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு ஆனா கிராண்ட். நோ, கண்டிப்பா ரோல் மென்ட் ஃபார் ஹர் மாதிரி இருந்துச்சு, சூப்பரா நடிச்சிருக்கு. இட் ஃபீல்ஸ் கைண்ட் ஆஃப் ரியல் பாப் சிங்கர் ஆக்ஷன் மூவி. ஆமா, எனக்கு தெரியல, நான் இங்க புக் பண்ணிருந்த படம் போய் பார்த்தா 4D எக்ஸ்என் இருந்துச்சு. சேர்ந்து போய் உட்காந்து ஆடு. எல்லா ஆக்ஷன் சீக்வென்ஸ், அந்த ஃப்ளைங் சீக்வென்ஸ்ல சீட் அந்த ஆக்ஷன்ல காமிக்கிற மாதிரியே ஆடிட்டு இருக்கும். ஏதோ வண்டர்ல ஃப்ளைங் சீக்வென்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா, வண்டர்லால இருக்கிற மூவி தியேட்டர்ல இந்த தீம் பார்க்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்புறம் பபிள், அண்டர் வாட்டர் சீன் அப்போ பபிள்ஸ், லைட் சீன் அப்போ லைட். ஓ மை காட், ஏன் இவ்ளோ மேஜிக்கலா இருக்கு? எனக்கு தெரியல, நான் அங்க போய் பார்த்தாதான் 4D எக்ஸ்என் இருந்துச்சு. I was like, okay, interesting. ஓகே, இனிமே இப்படி மட்டும் தான் நான் மூவி பார்ப்பேன், வேற எந்த நார்மல் வேலை யூடியூப்ல எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா I was perplexed. 500 ரூபாய் ஒரு டிக்கெட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. Like I also like kind of fathom like 300 rupees 3D மூவியா. அப்புறம் நைட் ஷோ போய் பார்த்தா அந்த தியேட்டர்ல 20 பேர் தான் இருந்தாங்க. நான் வந்து ஓ மை காட், ட்ரீம் கம் ட்ரூ. நிம்மதியா இருக்கும் போய் படம் பார்க்கும்போது. எனக்கும் லூனாக்கு மட்டும் தான் சாங்ஸ் தெரியுது, நாங்க மட்டும் தான் கத்தி பாடிட்டு இருக்கோம். நீ சொன்னிய கொண்டாத்துக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் பாப்புலர்னு என் மைண்ட்ல அதான் ஓடி இருந்தது. பாப்புலர் அப்புறம் வேற என்ன? நான் உன்கிட்ட உன்னோட காலேஜ் பத்தி பேசணும். அது ஏன் ஈகோ பூஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் சிலபஸ்லாம் ஃபியூச்சர் சிலபஸ்லாம் ஃபோட்டோகிராஃபில வருமா? பேசிக்கலி ஃபோட்டோகிராஃபி தனியா அது பேர் என்ன கோர்ஸ் இருக்கா? லைக் 1 இயர் கோர்ஸ் பேர் என்ன, சர்டிஃபிகேட். உங்களுக்கு இருக்கான்னு அந்த மாதிரி எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இல்ல எனி கேமரா ரிலேட்டட் சொல்றேன் நான், லைக் யூ நோ ஃபிலிமிங் யுவர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சொல்றேன். வர டாக்குமெண்ட் அது மேக்கிங் ஸ்பெசிஃபிக்கா என்ன வரும்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு but I know for sure that you are skilled about, we are skilled about, we are YouTubers. ஃபிலிம் மேக்கிங் கொண்டு வந்தா அந்த இயருக்கு அது அந்த சப்ஜெக்ட்
ஆக்சுவலி collectors. லைக் வெரி Oh my god. சொல்லு சொல்லு. நான் பால்கனில மேல உட்காந்துருக்கேன். There is a kite sitting right in front of me. கைட்டா? Like the bird. நான் அந்த குடுகுன்னு ஓடி போய் இப்போ Huge. கேமரா எடுத்து வந்து ஃபோட்டோ எடுத்துருவேன். லிட்டரலா லைக் a week ago நான் வந்து ஜன்னல் ஓரமா பார்க்கும்போது there was a dragonfly sitting. ஓடு குடுகுன்னு ஓடி போய் குடுகுன்னு கேமரா எடுத்துருவா, ஃபோட்டோ எடு, டட அப்படி ஃபோட்டோ எடுத்துட்டேன். எக்ஸாக்ட்லி வாட் ஐ மென்ட் பை நாட் லிவிங் இன் த மொமெண்ட். உடனே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. நான் அனுசரிப்பேன். ம் It's huge. ஆமா இட்ஸ் Road side is something. நான் ஆனா மோஸ்ட்லி ஃபோட்டோ எடுக்க ரீசன் என்ன தெரியுமா? நாட் டு லைக் லைக் இட் ஐ ஆல்சோ யூஸ் இட் அஸ் எ ரெஃபரன்ஸ் பிக்சர் என்னோட லைக் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும். இல்லை டிஜிட்டல் பிக்சர் பண்ணும்போது இந்த டிராகன் ஃப்ளை எங்கேயாவது ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து உட்காரும். என்கிட்ட அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு. ஐ டோன்ட் நீட் ஸ்டாக் ஃபோட்டோஸ் மாதிரி ஆயிட்டேன் நான். பட் ஐ எம் திங்கிங் அபவுட் டூயிங் தட் திங். ஆக்சுவலி ஐ ஹவ் 2 ஐடியாஸ். ஓகேவா? ஒன் ஐம் கோயிங் டு மேக் ஐ வாண்ட் டு மேக் அ சாஃப்ட்வேர். 2 சாஃப்ட்வேர். ஒன்று வந்து என் ஃபோட்டோஸ்க்கு சேவ் பண்ணும் போது எல்லாம் கீவேர்ட்ஸ் போட்டு சேவ் பண்ணணும். டைட்டில் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேவ் பண்ணணும். ஸோ தட் நான் அந்த கீவேர்டை சர்ச் பண்ணால் ஐ கேன் பிக் அப் த ஃபோட்டோ அண்ட் யூஸ் இட் இன் அ ப்ராஜெக்ட். அமேசானில் டைட்டில் மாதிரி எனக்கு இருக்க விருப்பம் இல்லை. பிக்சர் இமேஜ் அப்படியே இருக்கட்டும் நம்பரோட. பட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஐ கேன் ஆட் இட் ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும். லைக் ஆல்மோஸ்ட் லைக் வெப்சைட் மாதிரி. ரெண்டாவது வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கிறது. வாவ் கேர்ள், அது பேர் கைட் இல்ல, அது பேர் ஈகிள். ஈகால் இல்ல, ஈகிள் வேற மாதிரி இருக்கு. இல்ல, பெங்களூர் வெர்ஷன் ஈகால். கைட் குட்டியா இருக்கும் கேர்ள். ஃபால்கன் கைட்லாம். ஹாக்னு சொன்னேன்ல நான். ஹாக் கிடையாது, ஈகல். ஈகல் பிரவுனா தான் இருக்கும். அடிச்சுட்டு கால் ஈகால் கால் நான் காமிக்கிறேன். பார்த்துட்டு தான் இருக்கேன். ஹாக் ஹாக் ஹாக்சுவா ஹாக்சுவா. பட் ஆனா இந்த மாதிரி இல்லையே, ஒயிட்டா இருக்கும். பால்ட் ஈகல். வெள்ளை கலர்ல இருக்கும். இந்தியன் ஈகிள் போட நான் சொல்ற இமேஜ் தான். இப்படி அம்ச இமேஜ் தான் வருது. இந்தியன் ஸ்பாட்டட் ஈகிள்னு. சரி, இதுதான் அது. கேர்ள், ஈகிள் கேர்ள் இது பேரு. Better than an eagle is rarer than a calf, I guess. லைட் ஹவுஸ் நல்லா இருக்கும். ஆனா நான் வந்து அந்த வெள்ளை கலர் தலை இருக்கிற ஈகிள் பால்ட் ஈகிள் பக்கத்துல பறந்து வரும். அதான் பால்ட் ஈகிள். So for the people who are listening, அவ பக்கத்துல ஒரு ஈகிள் பண்ணி பேசிட்டு இருக்கோம். We'll try to put the images YouTube videoல. ஆமா. Nice distraction. என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான்? காலேஜ் பத்தி ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். ஆமா ஆமா. இன்னொன்னு கேட்கணும் இல்லை, நீ சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு தோணுச்சு நடுவில். நான் சொல்றது ஏதாவது மைண்ட்லேயே இருக்கு. அதால தான் வந்து லைக் அதால தான் நான் அப்படியே கண்டினியூ பண்றேன் சார்.
we said like different, like way of looking at things, ஆர்ட்ன்ற போது லைக் சொன்னால, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தால, லைக் காலேஜ்குள்ள போயிட்டு வரும்போது இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்ட்டை வியூ பண்றது அப்படின்ட்டு. ஆமா நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா, ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். அது முடிகிற வரையும் நான் என் ஆர்ட்டை சர்ச் பண்ண மாட்டேன். அது முடிஞ்சு ஃப்ரேம் போட்டு கண்ணாடி போட்டு இப்போ தாஞ்சூர் பெயிண்டிங் முடிகிற வரையும் அது ஆர்ட் ஒர்க்கு தான், இன்னும் ஒர்க்லேயே தான் இருக்காது. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஆர்ட். அந்த மாதிரி ஒரு கிளியர் மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணதால it has like it I can easily like segregate. ஓகே, இது வந்து ஆர்ட், இது இன்னும் ஒர்க்ல இருக்க ஆர்ட் ஒர்க், ஒர்க்கிங் ஆர்ட் ஒர்க் அப்படின்ட்டு. I have pending so much artworks, like working arts இருக்குன்னு. But that doesn't like means like failure project இல்ல. பட் என் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அந்த ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்ல தான் பார்ப்பாங்க. They doesn't know how this process work. Thank God your mother is like such a angel. She never asked those questions. என் வீட்டில் இருக்கவங்க கேள்வி கேட்டா நீ மட்டும் லைக் we swap bodiesனா நீ கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க ஏதோ அவங்க எல்லாத்தையும் செஞ்சுருப்ப. worst type of people. Oh my God. Yeah, oh my Tanjore, you gotta go out. You gotta go out from that place. பண்ணணும். இப்பதான் எங்க அக்கா குழந்தெல்லாம் வர பிறந்திருக்கா, இப்ப வர இஞ்சி போனான்னு வச்சுக்கோங்க. இன்னும் மேக்கிங்கே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைங்களும். ஆனா எனக்கு ப்ராப்ளம் இல்லை என் ஃபேமிலி கிட்ட இருந்து. லைக் என் ஃபாதர் மதருக்கு நான் இன்னும் கம்மிங் அவுட் பண்ணல. But that doesn't mean I'm not talking to them. I'm still talking to them. ஏதோ லூஸ் மாதிரி கேள்வி கேட்டா நான் வந்து லூஸ் மாதிரி பதில் சொல்லிட்டு போயிட்டே வந்துடுவேன் நான். Why are you not married yet? Why you bother? அவ்வளோதான். அதை யாரும் பண்ணாதவங்க தான் ஃபேமிலி வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு, அன்சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பட் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஐம் ஆல்சோ லைக் இன்னொரு மைண்ட் செட் வந்துட்டு யூ ஆர் டூ சிக்கன் டு கோ அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான். Oh my God, நான் ஒருத்தனை பற்றி சொல்றேன். Oh my God, juicy 18 content சொல்லலாமா வேணாமா? ஓகே, ரீசெண்டா ஒரு பையன், அவன் எனக்கு தெரியும், அவன் என்ன லைக் 2 years முன்னாடி பெங்களூர் வயலில் தான் பார்த்துருக்கான். லிட்டரலா 4 months ஒன்று தான் ஹாய் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு 8 months முன்னாடி, ஒரு 2-4 months முன்னாடி வந்துட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டான். நான் ஒரு 2-4 months 8 months முன்னாடி. 8 months முன்னாடி. ஆனா எனக்கு இப்போதான் இத பத்தி தெரியும். வெயிட் பண்ணுங்க, நான் இப்பயும் ஐ டோன்ட் கேர் அபௌட் இட். அவனை பத்தி பேசியிருக்கேன் முன்னாடி, பட் இந்த அளவுக்கு அவன் வந்துட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டான். நானும் வந்துட்டு நான் அவங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டேன், மேட்ரிமோனியில் இருக்க டீட்டெயில்ஸ் தவிர மிச்சம் எதுவுமே உனக்கு தெரியாதுடா, என்னை பற்றியும் தெரியாது, உன்னை பற்றியும் தெரியாது. ரைட். நான் இந்த படத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு, ஸ்டோரி போட்டதால் ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு ஆடியோ கால் பண்ணிட்டான். ஹாய் சொல்லுறது எப்படி சொல்லுறது, நானும் தெரியும் ஆடியோ கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருந்தா. ஓ வியர்லி, ஏன்னா காலைல 5 மணிக்கு மட்டும் தான் கால் பண்ணோம், 5 பண்ண போனோம். மெசேஜ் பண்ணுறது ஒன்ஸ் அண்ட் ப்ளூ மேன், காலைல பண்ணால் காலைல 5 மணிக்கு மட்டும் தான் பேசுவான். இதில் விட ஒர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, ஈ கிளைம்ஸ் ஈஸ் ரைட்.
river he knows some, queer, drag queen, everything. Okay, எல்லாமே. I'm sorry to the person, Jose. I'm not a woman, sorry. So basically பேசிக்கிட்டே இருக்கும்போது he started to talk all like like 18 plus அந்த மாதிரி. நான் சொல்லிட்டேன் I'm sorry, I'm demisexual. I don't like to have a conversation about all those things. எனக்கு எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ட்ரஸ்ட் வர வரையும் ஐ டோன்ட் கேர் அபவுட் those things in a relationship. திருப்பி வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா நான் வந்துட்டு ஐம் சாரி ஐம் நாட் கோயிங் டு சே இன் ரிட்டன் ஐம் சாரி சொல்லிட்டேன். அவன் அப்படி பேசிக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரமா. திருப்பி நான் சொல்றேன் பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா. நான் அப்புறம் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டேன் அவன் பேசுற மாதிரி. எனக்கு பண்ணா இருக்காது. நாட் இன் த வே ஆஃப் லைக் ப்ளஷரா இல்லை, பண்ணா இருக்கு. ஏன்னா நான் அடுத்த ஒரு செஸ் மூவ் பண்ண அதோட அவன் ஓடின வந்தான். லைக் 20-30 மினிட்ஸா பேசிட்டு இருக்கான். கம்ப்ளீட்டா டர்ன் டவுன் ஆயிட்டானா. என் மேல அவ்வளோ லெவலில் இருக்கானா. என்ன பண்ணுவானா எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஒண்ணுமே சொல்லுவேன் ஓகே சென்மே டிக் அப்படின்னு நான் அவ்வளோதான் கம்ப்ளீட் டர்ன் டவுன். ஒன்னு வந்துட்டு இல்ல ஐ கான்ட் சென்ட் யூ நவ் அப்படின்னா வை. நான் வந்துட்டு ஆர் யூ டெல்லிங் யூ லைக் டர்ன் ஆன் ஆனேன்னு சொன்னேன் போய் சொல்றியா இல்லை லைக் ப்ரூவ் பண்ண அப்படின்றா. நான் வந்துட்டு இல்லை ஐ கான் டூ இட் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஏன் இதெல்லாம் கேட்குற, திஸ் இஸ் நாட் குட் திங் டு ஆஸ்க் ஃபார் போத் ஆஃப் அஸ் அப்படின்றான். நான் வந்துட்டு ஹவ் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைனிங் வை செக்ஸ்டிங் இஸ் பாதரிங் மீன்றேன். இப்போ அதே ஃபுட்டை நான் உனக்கு ரிட்டர்ன் கொடுத்தோடனே என்னை வந்து வைக்கணும் கொஸ்டின் பண்ணுறான். ஏன் இதெல்லாம் கேட்குற, திஸ் இஸ் நாட் குட் திங் டு ஆஸ்க் அப்படி இப்படின்ட்டு. நான் வந்துட்டு நான் சொன்னேன் நான் ஐம் டர்ன் ஆன் ப்ளீஸ் சென்ட் யூ பிக் அப்படின்றான். லைக் அப்புறம் லைக் நோன்னு சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன் அவன் சாரி யூ ஆர் டர்னிங் மீ ஆஃப் அப்படி சொன்னா கால் கட்டு. எங்க இருந்தரா வரீங்க இந்த கான்வர்சேஷன் கேட்டு உனக்கு லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல ரிலேட் ஆகுதுன்னா வராத என்கிட்ட. அடுத்த வாட்டி உன் நேம நான் சென்சார் பண்ண மாட்டேன். ஏன் ஒரு போஸ்டர் எடுத்து போட்டுருவேன் பிஏன்னு சொல்லி வராத. ஓ மை காட் இரிட்டேட்டிங்கா இருந்தது. queer people oh my god. So let's end it on a good note. We have been talking for the past 1.5 minutes. On the raw note, we are ending this conversation. ஸோ இப்போ நம்ம சென்னையில் ஒரு பைலட்டோ பெங்களூர்லேருந்து ஒரு பைலட்டோ வண்டி ஏற்றி எங்கே இப்போ இறக்கிருக்கோம்? கொச்சின். எனக்கு குஜராத்துன்னு தோணுது. ட்ரை பிளேஸில் எங்கே இறக்கும். மேபி நெக்ஸ்ட் டைம் ஜே ரொம்ப பிஸியாக இருந்தா we would have a different pilot. ஸோ சென்ட் ஆஃப் கேர்ள் இதுங்களெல்லாம் தோர்த்து நான் போய் அந்த பேக்லாம் மூட்டைலாம் தூக்கி அடிக்கிறேன். இதுதான் எங்களோட பாட்காஸ்ட். அப்படியே once in a blue moon பண்ணி ஜாய்ஸ் அப்புறம் காணாம போய் பர்முடா ட்ரையாங்கிள் தான் எங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குன்ற மாதிரி. ஆமா. So next blue moon எப்போ வருது? Until then, goodbye.